திருப்பதி லட்டில் மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றிக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக ஆய்வறிக்கையில் உறுதியாகியுள்ளது. இது பொதுமக்களின் அபிமானத்தை குறைக்குமா? மக்களின் கருத்துக்களை வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் பகுதியில் பார்க்கலாம். புரியல சார், இனிமே இந்த பிரசாதம்லாம் வாங்குறதா இல்ல பேசாம நம்ம பாக்கெட்லயே காசு பத்திரமா இருக்கட்டும் ஊருக்கு திரும்புறதான்னு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு பிரசாதம் பிரசித்தம். இப்ப நம்ம பழனின்னு சொன்னா பஞ்சாமிர்தம், திருப்பதின்னு சொன்னா லட்டு. ஆனா அந்த லட்டை தயார் பண்றதுக்கு அந்த திருக்கோயில்ல 1000 பணியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களால அது முடியாம அதை ஒரு தனியார் நிறுவனம், அதுவும் தமிழகத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க, அந்த லட்டு செய்யறதுக்கான பொறுப்பை. இதெல்லாம் எங்க போய் முடிய போதும்னு தெரியல. மாமிசத்தோட கொழுப்பை கொண்டு பண்ணா இது நிஜமாவே பண்ணாங்களா எப்படின்னு தெரியாது. முதல்ல அந்த தேவஸ்தானத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணணும் லட்டு. இது அவுட் சோர்ஸ் பண்ணது தப்பு. ஏன்னா அனுஷையா அந்த ஆச்சாரம் படி பண்ணக்கூடிய பிரசாதம் அதுல அவுட் சோர்ஸ் பண்றவங்களுக்கு தெரியுமா இப்ப என்ன பண்ண ஏது பண்ணணும்னு. அது ஏர்போர்ட்னு கேள்விப்பட்டேன், அதுவும் கேள்விப்பட்டேன் சைடுன்னு. முதல்ல அதெல்லாம் பேன் பண்ணணும். ஒன்னும் கோவில்னா கோவிலோட பிரமிசஸ்குள்ள உள்ள ஆச்சாரிகள் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் எங்களுக்கு தோணுது. நம்ம போய் கொண்டு போய் கொடுத்தாலும் அப்பா திருப்பதியா அப்படின்னு ரொம்ப ஆச்சாரமா இருக்கிறவங்க வாங்க மாட்டாங்க. இதை யோசிக்கணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதை இனிமேல் தொடராமல் இருந்து என்னென்ன தற்காப்பு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். கோயிலில் ஒரு புனிதமான பிரசாதத்தை எல்லாரும் எவ்வளோ பயபக்தியோடு அந்த பிரசாதம் வாங்கிட்டு போய் அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அதை சாப்பிடுவாங்க. அதில் போய் ஒரு இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அந்த தவறு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். கடவுள்ன்றது இந்த பிரசாதன்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் எத்தனையோ வருஷங்களாக வந்துட்டுருக்கு. அதுவும் மலையில் போயிடுச்சு அதுலேயே பண்ணாக்க இதெல்லாம் சரியான விஷயம் இல்லை. பன்னி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் கலந்ததாக எங்களுக்கு ரொம்ப பண வேதனையாக இருக்குது. அது புனித ஸ்தலம். அந்த ஸ்தலத்தை நாங்கள் ரொம்ப மதிவாக இது பண்ணுறோம். அது நீங்கள் அரசாங்கமும் அந்த கவர்மெண்ட்டும் அந்த கோயில் நிர்வாகமும் அதுக்கு தகுந்த நடவடிக்கை. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நாங்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் திருப்பதி போனோம்னா நாங்கள் ஒரு 15 லட்டு, எங்களது ஃபேமிலி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால 15லேருந்து 20 லட்டு நாங்கள் வாங்கிட்டு வருவோம் ஜென்ரலாகவே. பட் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்டதுலேருந்து அந்த லட்டு சாப்பிட்றதுக்கே நம்ம கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குது. இது தேவஸ்தான பிரசாதம் உலகமே சாப்பிடுது. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கில் திருப்பதி தேவஸ்தானம் போகிறாங்க. இது பெரிய தேவஸ்தானம். அதாவது எல்லா ஸ்டேட்லேருந்து வராங்க, எல்லா கண்ட்ரிலேருந்து இருந்தாங்க. இந்த தவறு செய்த படும்பாவிக்கு பெரிய தண்டனை கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.